சித்தன் சிங்காரவேலன் காளை ஆடுகளத்தில் பாயும் புலியாக மாறும் அதிசயம். பரிசுகளை குவித்து வரும் ஜல்லிக்கட்டு இளம் முரட்டு வீரன் சித்தன். குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக ஆசை ஆசையாய் வளர்க்கப்படும் ஜல்லிக்கட்டு காளைகள். மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கம்பீரம் காட்டும் சித்தன். ஆடுகளத்தில் வீரர்களை பந்தாடி கெத்து காட்டி பரிசுகளை வெல்லும் சித்தன் ஜல்லிக்கட்டு காளை. மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளை களமிறக்க ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். மதுரை பாலமேடு வடக்கு தெருவை சேர்ந்த ஜெயராமன் மஞ்சுளா தம்பதியின் மகள் அழகு பிரியா. இவர் காளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஜல்லிக்கட்டு மீதான தீராத ஆர்வத்தால் அழகு பிரியா மற்றும் அவரது தாயார் மஞ்சுளா ஆகிய இருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு காளைக்கு தங்களது குலதெய்வம் பெயரான சீலைக்காரி அம்மன் என பெயர் வைத்து சித்தன் என அழைத்து ஆசை ஆசையாய் வளர்த்து வருகின்றனர். பேர் சாமி பேர் சீலாக்காரின்னு கூப்பிடுவோம். வச்சிருக்க பேர் சீலாக்காரி, கூப்பிட்றது சித்தன் கூப்பிடுவோம். பாலமேடில் ஒரு 25 வாடிக்கு மேலே நாங்கள் அவுத்துருக்கோம். நானும் அப்பாவும் போவோம். நல்லா ஜெயிச்சு தான் வருவான். அதிகம் சைக்கிள் தான் வாங்கி கொடுப்பான். சைக்கிளு, சேலை, தங்க காசு, வெள்ளி காசு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான். இங்கே தான் வாரம் இங்கே தான் இருந்தேன். நான் இருந்து திருத்தி கொண்டு வந்திருக்கேன் இவனை. நான் ரொம்ப சேட்டைக்காரவன். ரொம்ப சேட்டைக்காரன். வாடிக்கு முதல்ல வாடிக்கு போகல, வெளியே இருந்து போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னை போலீஸ்காரங்க போக சொல்லவுமே ரொம்ப தவ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் என்ன நடந்தாலும் சரின்ட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அப்பா கூப்பிட்டாரு, வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் நானும் அப்பாவும் போனோம். அவுத்து ஜெயிச்சு நல்லா தான் வந்தான். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாடு எப்படி இவன் எனக்கு செல்லம். இன்னொரு ராமு அம்மாவுக்கு செல்லம். சாய் அப்பாவுக்கு செல்லம். இவன் வெளியில் போனால் அப்பாவை நம்புவார். வீட்டுக்குள்ளே இங்கே இருந்தால் கொஞ்சம் சேட்டை செய்வேன் அப்பாட்ட. எங்ககிட்ட தம்பி மாதிரி தான் இருப்பான். எனக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணு. நான் அப்பாவுக்கு 2 பொண்ணு. நான் ஒன்று, எங்கள் அக்கா ஒன்று. பையன் இல்லை எங்களுக்கு. அது போல் இவன் தான் தம்பி. எனக்குவேன் ஜெயிச்சு நல்லா தான் வந்திருக்கான். தம்பின்னு பேர் சொன்னால் தகுவனுக்கு. மற்ற காளைகளை அவுத்துருக்கா? அது ராமு அப்பா தான் போவார். இவனுக்கு மட்டும்தான் நான் போவேன், யாருக்கு போக மாட்டேன். ஆமாம், எனக்கு நான் போனால் தான் கொஞ்சம் சேட்டை செய்யாமல் வருவான். இல்லைன்னா தவிக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டே வருவான். நான் போனால் தான் பேசுவேன் அவங்ககிட்ட. இல்லைன்னா அவங்க யாரும் பேச மாட்டாங்க. பேசிக்கிட்டே போவேன். ஜல்லிக்கட்டுக்கு போகிறப்ப குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு துண்ணூறு போட்டுட்டு அந்த ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சிட்டு உத்தரவு கேட்போம். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு சரி அடித்து சொல்லுவான், நீர் விடுவான், சாணி போடுவான். அப்புறம் ஒரு கூறு மாறிடும். அந்த குளிச்சு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போனாலே அந்த கூறு மாறிடும். அந்த கூரை வச்சு கணிச்சுக்குவான். நான் போகலாம் அப்படி அவனே சொல்லிடுவான். சரி அடிச்சு சொல்லிடுவான், போகலாம் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிடுவான். வீட்டுக்கு முன்னாடி டாடா ஏசி நிறுத்தினா ஒரு ஜம்பில் ஏறி வந்துடுவான். பாலமேட்டில் மட்டும் அவுத்து விட்டோம்னா கரெக்டாக வீடு தேடி அவனே வந்துடுவான். வீட்டுக்கு பின்னாடி நிற்பான், இல்லைன்னா முன்னாடி நிற்பான். அப்புறம் நாங்கள் பிடிச்சி கட்டிக்குவோம். அழகு பிரியா தன் குழந்தைகளிடம் எப்படி பேசி பழகுவாரோ அது போலவே சித்தன் காளையிடம் மிகவும் பாசத்துடனும் செல்லமாகவும் பேசி பழகி வருகிறார். தங்களது குடும்பத்தினருக்கு ஆண் வாரிசு இல்லாத குறையை சித்தன் ஆண் குழந்தை போல் தம்பி போல் வீட்டில் வளர்ந்து வருவதாக பெருமிதம் கொள்கிறார் அழகு பிரியா. எனக்கு 2 பொண்ணு, எங்கள் பொண்ணுக்கு 2 பொண்ணு தான் இருக்குது. எங்களுக்கு பையன் இல்லை. எங்கள் பையன் இல்லாத குறைய எங்கள் பையன் சித்தன் தான் எங்களை தீர்த்து வைக்கிறான். பேர் சீலக்காரி, குலசாமி பேர் சீலக்காரி. அது பேரை அவனுக்கு வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ கூப்பிட்றது சித்தன்னு கூப்பிடுவோம். எங்கே போனாலும் எங்கள் பொண்ணுதே போச்சு. போகவும் பொம்பளை பிள்ளைய மாட கூடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதாக பேசுனாங்க. அப்புறம் அது போகலை. அப்புறம் 2வது வருஷம் அவங்க அப்பா ஒரு தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி, நான் இருக்கிறேம்மா, பொம்பளை பிள்ளை இந்த காலத்து எல்லாமே செய்யலாம் வா அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனார். தைரியமாக அவுத்து ஜெயிச்சு வந்தாங்க. அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளை விட ஒருபடி மேலே தான் அவனை நாங்கள் பார்ப்போம். அவனுக்கு வேணுங்கிறது கடல மிட்டாயிலேருந்து பிஸ்கட்லேருந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 2 சீப்பு வாழைப்பழம் வாங்கி கொடுப்போம் அவனுக்கு. அப்புறம் திருச்சியில் ஒரு மூட்டை 2500 ரூபான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி
அவனுக்கு தனியாக அவனு ராமுன்னு ஒன்று இருக்குது, 2 பேர்த்துக்கும் தனியாக ஆர்டர் பண்ணி அவனுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வைப்போம். நடைபயிற்சி பழக்குவாங்க, கம்மாயில் போய் குளிக்க வைப்பாங்க. அவனுக்கு என்ன வேணுமோ அதை விட நாங்கள் அவனை பார்த்தோன்னே நாங்கள் செஞ்சுருவோம். அவனுக்கு ஒரு 6 மாதம்னா நாங்கள் வைக்கோல் போட மாட்டோம், கடலக்கூடி போட மாட்டோம், எதுவுமே போட மாட்டோம். பச்சை புல்லு தான் போடுவேன் நான். எங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சிருவேன். தண்ணி குடிக்கலைனாக்கு சரி அடிப்பேன். அப்புறம் அந்த தீவனம்லாம் வச்சுட்டு தண்ணி குடித்தோம்னா பேசாமல் அமைதியாக படுத்துக்கிடுவேன். அப்புறம் எங்கே போனாலும் அவன் ஜெயிச்சுட்டு தான் வருவான். அவனுக்கு எங்கள் பிள்ளை இல்லாத குறைய அவன் ஒருத்தன் தீர்த்து வைக்கிறான் எங்களுக்கு. அழகு பிரியா தனது காளைக்கு மக்காச்சோளம், புண்ணாக்கு, பிஸ்கெட், வாழைப்பழம், பசும்புல், கடலை செடி உள்ளிட்ட சத்தான உணவுகளை வழங்கி வருகிறார். ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் உள்ள நிலையில் தங்களது ஜல்லிக்கட்டு காளை வெற்றி பெற வேண்டும் என்று தாயும் மகளும் தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர். ஆரம்பத்தில் வந்தப்போ ரொம்ப சிரமப்படுத்தினேன். அதுக்கப்புறம் போங்க நல்ல பிள்ளைமனை பழகிட்டேன். அப்புறம் ஆரம்பத்தில் நாங்கள் 25 வாடிக்கிட்ட அவுத்துருக்கோம். அது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. எங்கள் அக்கா, 2வது நான், எங்கள் 3 கைகிறதுக்கப்புறம்லாம் எங்கள் கூட தம்பி மாதிரி என் கூடயே இருப்பேன். மற்றபடி எனக்கு நல்லதாக இருக்காங்க. வீட்டில் அமைதியாக இருக்கும். கடத்துக்குன்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல அதோட வீரத்தை காமிக்கும். சீலக்கரையம்மன் கோயில் பேரை வச்சு கட்டுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு நல்ல பேர் தான் சம்பாரித்து கொடுத்துருக்கு. மற்றபடி அதெல்லாம் எங்களுக்கு எந்த இது நல்லது. குழந்தைகளாக விளையாடுங்க. கடத்தில் நல்லா இருக்குங்க. இதுவரை 30க்கும் மேற்பட்ட வாடி வாசல்களில் களம் கண்ட சீலைக்காரி அம்மன் என்ற சித்தன் வீரர்களிடம் சிக்காமல் எகிரி குதித்து வெற்றி பெற்று பல்வேறு பரிசுகளை வென்று வருகிறான். முக்கியமாக இந்த 30 ஜல்லிக்கட்டிற்கும் அழகு பிரியா தனது தந்தையுடன் நேரடியாக வாடிவாசல் சென்று தனது காளையை அவிழ்த்து வெற்றி பரிசு பெற்று உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவன் சித்தன், இவன் டெய்லியும் இவன் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. சண்டே வந்து விளாடுவான் எங்கள் கூட. பிஸ்கெட்டு, கடல மிட்டாய், தீனி எல்லாமே வாங்கி சாப்பிடுவான். பரோட்டா கூட விட்டால் சாப்பிட்ருவான். எல்லாமே அவன் சாப்பிடுவான். நான்வெஜ்ஜை தவிர எல்லாமே சாப்பிடுவான். அம்மா டெய்லியும் சண்டை போடுவோம். சண்டை ஞாயிற்றுக்கிழமை போட்டோம்னா சண்டை வரும். என்னையே தான் திட்டுவாங்க, அவனை திட்ட மாட்டாங்க. அப்போ பிஸ்கெட்டு எல்லாமே எனக்கு வாங்குறத அவனுக்கு கொடுப்பாங்க, அவனுக்கு வாங்குறத எனக்கு கொடுப்பாங்க. வாழைப்பழம் டெய்லியும் எப்பயுமே ஒரு நேரத்துக்கு கொடுத்துருவாங்க. தீவனம் கரெக்டாக போட்டுருவாங்க. பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கி போடுவாங்க. ஜல்லிக்கட்டப்போ சின்ன வயசில் அவன் மேலே நான் துள்ளி குளிப்பேன். அவன் அப்போ என் தங்கச்சி பிறக்கும்போது வாங்கினது. மேலே பருத்து உளுருவோம், அவன் மேலே தான் சாப்பிடுவோம். எல்லாமே அவன் மேலே தான் பண்ணுவோம். குளிப்போம், எல்லாமே வச்சு ஒன்றுமே செய்யாது. மூஞ்சியை மட்டும் தொடக்கூடாது, மிச்சபடி எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம். மற்ற ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் சித்தனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற காளைகள் பெண்கள் அருகில் சென்றாலே அச்சுறுத்தும். ஆனால் சித்தன் ஒரு குழந்தை போன்றவன். சித்தனுக்கு முத்தமிடுவது, கடலை மிட்டாய் ஊட்டி விடுவது என அழகு பிரியா தனது உடன் பிறந்த தம்பியிடம் பழகுவது போல் பழகி வருகிறார். தன்னை தடவி கொடுக்க சொல்வதற்காக அழகு பிரியாவை உரசுவது போன்ற சேட்டைகளை சித்தன் செய்வதில் வல்லவன். அழகு பிரியா பேசுவதை கேட்டு அதன்படியே சித்தன் நடந்து கொள்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது அழகு பிரியா 3 ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார். தங்கள் குல தெய்வமான சீலைக்காரி அம்மன் என்ற சித்தன் சாய் கிருஷ்ணன் மற்றும் ராமு காளைகளை வளர்த்து வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பு காளைக்கு அலங்காரம் செய்வது மற்றும் தங்களது குலதெய்வத்தை வணங்கி காளைக்கு தீபாராதனை மற்றும் சாம்பிராணி பூஜைகள் செய்வர். போட்டிக்கு காளையை தயார் செய்த பிறகு ஜல்லிக்கட்டுக்கு செல்வோமா என சித்தனிடம் கேட்பார்கள். உடனே அவன் உடலை சிலிர்த்து உத்தரவு கொடுப்பான். தொடர்ந்து பின்னர் ஜல்லிக்கட்டுக்கு சித்தனை வேனில் ஏற்றி அழைத்துச் செல்கின்றனர். தனது காளை அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என பாடுபட்டு வருகின்றனர். கலக்கப் போவது யாரு, ஜெயிக்கப் போவது யாரு என கேட்டால் அது சித்தன் தான் என அடித்துச் சொல்கிறார் அழகு பிரியா.